ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். படத்தோட நேம் ராபின்ஹுட். இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி நிதின் சின்ன பையனா இருக்கிறப்ப நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அவரு ஆர்ஃபன்ல வளர்ந்துட்டு இருக்காரு. அவரு வாழ்ந்துட்டு இருக்க ஆர்ஃபன்ல பசங்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரியான ட்ரெஸ் இல்ல. ஸோ அந்த பசங்களுக்காக சின்ன வயசுலயே நிதின் திருட ஆரம்பிக்கிறாரு. திருடி திருடி அவரோட ஆர்ஃபனுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பெரிய பையனாயும் பெரிய லெவல்ல திருடிட்டு இருக்காரு. அந்த திருட்டு பணங்கள் எல்லாத்தையும் நிறைய ஆர்ஃபன்களுக்கு டொனேஷனா கொடுத்து அந்த ஏரியால இருக்க ஆர்ஃபன்ஸ் எல்லாம் இவரு பார்த்துட்டு இருக்காரு. இவரை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரா சைன் டாம் சாக்கோ வராரு. இன்னொரு பக்கம் வில்லன் அவன் கஞ்சா பிசினஸ்க்காக ஒரு கிராமத்தையே அடிச்சு கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ரொம்ப கொடூரமான வில்லன். அவன் லோக்கல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லோக்கல் பிசினஸை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றதுக்காக சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ரெண்டு ஸ்டோரியும் ஒரு புள்ளியில சந்திக்குது. அது எப்படி சந்திக்குது, அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத சொல்ற படம் தான் ராபின்ஹுட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பக்காவான தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா. இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸும் கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. மற்றபடி எந்த விஷயமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.